நீங்க இவ்வளவு சொல்றீங்க. திருமாவளவன் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா? அ. ஒரு தலித் இங்க முதல்வராக முடியாதுன்னு. அதற்கு அன்புமணி என்ன சொன்னா, நாங்க தான் ஆரம்பத்துல தலித் எழுமலை அவர்கள முதலாக மத்திய அமைச்சராக்கினோம். ம். ஒரு தலித்த மத்திய அமைச்சராக்கினதுக்கு நான் பாமக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது உண்மைதானே அது? ஏங்க அது நடைமுறையில என்னன்னா, கட்சி ஆரம்பிக்கும்போது ராமதாஸ் நான் இருக்கும்போது நான் தான் கட்சிய துவக்கி வச்சேன். ம். பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கி வச்சவர் நானும். நாங்க தான் துவக்கி வைக்கிறோம். துவக்கி வச்சு பண்ணும்பொழுது அதில என்னன்னா, அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தில என்ன மாரி இருந்தது செட்டப். அவங்க வந்து தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், அப்புறம் பொருளாளர். பொருளாளர் வந்து யாரு? ஒரு மைனாரிட்டி. சாதிக் பாட்ஷா இருந்தாரு. ஆனா நம்ம பொதுச் செயலாளர ஒரு தலித் மாரி நம்மள மாரி நெறைய சமுதாய மக்கள் இருக்கிற அவங்கள சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அதில வந்து அவரு தலித் ஏழ்மலை அவர் வீட்ல ஓட்டேரியில தான் இருந்தாரு அவர் வீடு. சுடுகாடு பக்கத்தில வீடு. அவருக்கு 3 பொண்ணு. அங்க தான் நாங்க போய் பார்த்து, அவரு தலித் வாய்ஸ்ன்னு ஒரு பத்திரிக்கை ம். நடத்திருந்தாரு. ஷெட்டின்றவர் வந்து பெங்களூர்லயும், இவர் வந்து தமிழகத்தினுடைய அந்த இதுக்காக இன்சார்ஜ் பொறுப்பா இருந்தார். அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வந்து நாங்க தான் சேர்த்து விட்டோம். சேர்த்து விட்டோம் வந்தது சரி வரும்போது அவர் தான் நின்னு ஜெயிக்கிறாரு, குடுக்குறாங்க. அதில ஒண்ணும் நம்ம தப்பு சொல்லலையே. சரி அப்புறம் ஏன் விட்ட உடனே அவர் அப்படி ஓடுனாரு? சரி நீங்க சேர்த்தீங்க. இதோட என் வாழ்க்கையில இந்த தப்பே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு போனாரு? தலித் எழிமலை போனாரா இல்லையா? அவரு வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்பொழுது என்ன பண்றது? இந்த விஷ்ணு பிரசாத்தும், அன்புமணியும் அவருடைய சேம்பருக்கு முன்னாடி ஒரு சின்ன சேம்பர் போட்டுட்டு, யாரையும் உள்ள விடுறதில்ல. எந்த ஃபைலையும் இவங்க கையெழுத்து வாங்க விடுறதில்ல. இவங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு மொட்டை கையெழுத்து போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு தான் அவர் வந்து டோபி மார்க் மாரி என் கையெழுத்தாவது நான் வரலடா சாமின்னு தான் போனாரு. அப்புறம் என்ன அது வந்து தலித்துக்கு குடுத்துட்டேன். அதே மாரி இவருக்கு குடுத்தாரு. அவரோட கிளாஸ்மேட்டு. யாரு? கிளாஸ்மேட்ல இந்த இதுல எம்.சி. ராஜா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சவரு பொன்னுசாமி. கரெக்ட்டுங்களா? இப்ப ம். அவரு அமைச்சரா குடுத்தாங்க. அவரு என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையில இத தவிர எப்பா விட்டா போதும், ஆள விட்டா போதும். கடைசியா ஒண்ணு சொன்னா, வந்து புத்தகம் கித்தகம் எழுதி பொழச்சுக்கிறேன். என்ன விட்டா போதும் தானே ஓடுனாரு.